ஈரல் கிரேவி செய்ய போகிறோம். இதுதான் ஈரல். தக்காளி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க. கடாய் ஆன் பண்ணிக்கலாம். செய்ய போகிறது ஈரல் கிரேவி. காரத்துக்கு ஏற்ற மிளகு, சோம்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக இது என்ன பண்ணணும், வறுத்து எடுத்துக்கணும். நம்ம செய்யறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்ச நேரம் காயணும். எண்ணெய் நல்லா காயுது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காஞ்ச உடனே கிராம்பு போட்டுக்கலாம். ஒரு 4 கிராம்பு, அப்புறம் பட்டை, இது வந்து பிரியாணி இலை கொஞ்சம் ஒன்று போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்மெல் வரும். அது ஸ்மெல் வந்தோடனே வெங்காயத்தை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டதுக்கப்புறம் வச்சிருக்கிறத மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரமாக ப்ரௌனிஷாக வரும். நல்லா இருக்கும். நல்லா வதக்கினே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது கருகிடும். அதனால் வந்து நீங்கள் கைவிடாமல் வதக்கினே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆகும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவு. இது வந்து எத்தனை பேருக்கு? தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 கிலோ நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். கறி உங்களுக்கு 1 கிலோ எடுத்தீங்கன்னா 1 வெங்காயம்னா நீங்கள் 2 வெங்காயமாக சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இப்போ நம்ம தக்காளிலாம் போட்டுக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ கறி போட்டுக்கலாம். நாங்கள் கறி போட போகிறோம். எல்லாரும் தக்காளி போடாமலே கறி போடுறீங்கன்ற. ஆனால் நாங்கள் வித்தியாசமாக செய்வோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஹைதராபாத் ஸ்டைல். இப்போ வந்து கலக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மஞ்சள் தூள் போட போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக தான். வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம தக்காளி போட போகிறோம். இப்போ வந்து கறியில் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இதுவாகும். அந்த ஈரல்லேருந்து இந்த மாதிரி தண்ணி வர வரைக்கும் தண்ணி வரும். இன்னும் வந்து அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் உப்பு தேவையான அளவு உப்புலாம் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி வருதா? இப்போ நம்ம வந்து இந்த தண்ணி வர அளவு அப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிடணும். தண்ணி வந்து ஈரல்லேருந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு கிளறி விடணும். நல்லா கிளறி விடுங்க. நிறையா இந்த மாதிரி வர ஸ்டேஜில் அப்போ சிம்மில் வச்சு கிளறுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல ஒரு தூள். இப்போ அந்த தூளை நம்ம வந்து போட போகிறோம். என்னென்ன அரைச்சோன்னா சோம்பு, ஜீரகம், மிளகு வரும். அந்த தூள் போட்டோடனே நல்லா இது வச்சுட்டு இப்போ வந்து டொமேட்டோ அதை போட்டுக்கோங்க. அரைஞ்ச டொமேட்டோ போடணும். கொஞ்சம் அதை கிளறிட்டு அப்படியே போட்டுறாதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்து போட்டுக்கலாம். நாங்கள் டைம் ஆயிடுச்சு போட்டோம். இப்போ போட்டுட்டு இதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி
போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். சிம்பிள் ஃப்ளேவில் கலருக்காக காஷ்மீர் தூள், சில்லி பவுடர், தனியா தூள், இது மூணுத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டோம்ல, இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்ப்போம். கொஞ்சம் நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து லைட்டாக கிளறி விட்டுன்னு இருக்கும். அந்த தக்காளி ஃபுல்லாகவும் வதங்கக்கூடாது, வதங்காமலும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அளவுக்கு வதங்கினப்போ நம்ம திறந்து பார்க்கணும். போட போகிறோன்னா மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கலருக்காக நாங்கள் காஷ்மீர் தூள் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரியாணி போடுற தூள் கூட எடுத்துக்கலாம். அதார சில்லி பவுடர், தனியாத்தூள், இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ போட போகிறோம். இது வந்துச்சு. இப்போ தண்ணி வந்து லைட்டாக சுண்டிட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த தூள்லாம் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ஃபஸ்ட்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அடுத்தது பார்த்திங்கன்னா காஷ்மீர் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், அடுத்தது தனியாத்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள். எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை மூடி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க திறக்கும் போது மட்டும். இப்போ பாருங்க நல்லா வந்து கறியெல்லாம் வெந்துச்சு, தண்ணி பிரிஞ்சு எல்லாம் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு.